நம்மளை பற்றி குற்றம் சாட்டியுள்ள குறுகிய மனம் கொண்ட முதல்வர் அவர்களுக்கு ஒரு சில கேள்விகள். இந்த கபட நாடக திமுக அரசோட தில்லுமுல்லுகளை தாங்கி பிடிக்க இயலாமல் உச்சநீதிமன்றத்தில் திக்கு திணறி நின்றது. இதுவும் தமிழக முதல்வர் மறந்துட்டாரா? அதுக்கப்புறம் அந்த தனிநபர் ஆணையத்தை தலையிலேயே கொட்டி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அது வேறு விஷயம். நியாயமான விசாரணை மூலமே அந்த சந்தேகத்தை மீட்டெடுத்தே ஆக வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் தமிழக அரசின் தலையில் ஓங்கி நறுக்கு 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 என்று கொட்டியதை முதல்வர் அவர்கள் மறந்துட்டாரா? உச்சநீதிமன்றத்தில் திமுக அரசுக்காக வாதாடிய அறிவார்ந்த மூத்த வழக்கறிஞர்கள் பதில் சொல்ல இயலாமல் வாய் மூடி மௌனம் காத்ததை நாடே சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. கரூர் பரப்புரை கூட்டத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த பிறகு தாவேகா கட்சி தலைவர் விஜய் பொதுக்குழுவில் இன்று முதன்முறையாக பேசினார். சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் ஹோட்டலில் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் கரூர் பரப்புரை கூட்டத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த பிறகு தாவேகா கட்சி தலைவர் விஜய் பொதுவெளியில் இன்று முதன்முறையாக பேசினார். அப்போது பேசிய அவர், என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் தமிழக மக்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்தார். தொடர்ந்து நமது குடும்ப உறவுகளை இழந்ததால் சொல்ல முடியாத வேதனையிலும் வலியிலும் இருந்தோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நமது சொந்தங்களில் மனதிற்கு ஏற்ப இருக்க வேண்டியது நமது கடமை. அதனால்தான் அவர்களுடன் சேர்ந்து அமைதி காத்து வந்தோம். இப்படி அமைதியாக இருந்த நேரத்தில் வன்ம அரசியல் மற்றும் அர்த்தமற்ற அவதூறுகள் ஆகியவை நம்மை சுற்றி பரப்பப்பட்டன. இதையெல்லாம் சத்தியம் மற்றும் சட்டத்தின் வழிகள் துடைத்து எறிய போகிறோம் என்று தெரிவித்தார். ஆனா இப்படி அமைதி காத்து வந்த நேரத்தில் நம்மளை பத்தி வன்ம அரசியல் வலைகள், அர்த்தமற்ற அவதூறுகள்னு இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நம்மளை பற்றி பின்னப்பட்டன, பரப்பப்பட்டன. சட்டம் மற்றும் சத்தியத்தின் துணை கொண்டு துடைத்து எறிய தான் போகிறோம். தமிழக சட்டமன்றத்தில் நமக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட ஓர் உரைக்கு ஒரு நாகரிக பதிலடி கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அரசியல் செய்ய விருப்பமில்லை, அரசியல் செய்ய விருப்பமில்லைன்னு அடிக்கடி சொல்ற முதல்வர் நம்மளை குறிப்பிட்டு பல்வேறு அவதூறுகளை பதிவு செய்வதன் வாயிலாக பெருந்தன்மையை பேரளவில் மட்டுமே பேசும் முதல்வர் 15/10/2025 அன்னைக்கு தமிழக சட்டமன்றத்தில் நமக்கு எதிராக பேசிய பேச்சில் எவ்வளவு வன்மத்தை கக்கியுள்ளார் என்பதையும், எப்படிப்பட்ட ஒரு அரசியல் செய்ய முயல்கிறார் என்பதையும் தமிழக மக்கள் உணராமலா இருப்பாங்க. இந்தியாவிலேயே எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கும் கொடுக்கப்படாத கண்டிஷன்ஸ், பஸ்ஸுக்குள்ளேயே இருந்து பார்க்கணும், மேலே வந்து கை காட்டக்கூடாது, இப்படிலாம் ஒரு அதீத கட்டுப்பாடுகளை கொடுத்த உடனே எங்கள் சைட்லேருந்து ஒரு அறிக்கையும் வெளியிட்டோம். அது மட்டும் இல்லை, தமிழக வெற்றி கழகம் சார்பாக அனைத்து கட்சிகளுக்கும் சமமாக ஒரு முறையான ஒரு பொது வழிகாட்டு முறைகள், SOPஸ்ன்னு சொல்லுவாங்க, அதையும் வழங்கணும்னு சொல்லி உயர் நீதிமன்றத்தையும் நாடி இருக்கணும். இதுவும் தமிழக மக்கள் உணராமலா இருப்பாங்க. இப்படி ஒரு அரசியல் காழ்ப்புடன், நேர்மை திறனற்று நம்மளை பற்றி குற்றம் சாட்டியுள்ள குறுகிய மனம் கொண்ட முதல்வர் அவர்களுக்கு ஒரு சில கேள்விகள். தொடர்ந்து பேசிய விஜய், உண்மை நிலையை தெளிவுபடுத்தத்தான் என்று ஏதோ சட்ட ரீதியாக சத்தியத்திற்காக நடந்ததாக சாமர்த்தியமாக பேசுவதாக பேசியிருக்கிறார்கள். கடந்த 50 ஆண்டுகளாக பொது வாழ்க்கையில் இருக்கும் முதல்வர் சொன்னது எவ்வளவு வடிகட்டிய பொய், சப்பை கட்டு என்று நான் சொல்லவில்லை, உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது என்று கூறினார். இப்படி பொய் மூட்டைகளா நம்மளை பற்றி இந்த அவதூறுகளை அவிழ்த்து விட்ட முதல்வர் அவர்களுக்கும் திமுக அரசுக்கும் சார்பாக கோடிகளை கொட்டி அமர்த்தப்பட்ட அறிவார்ந்த வழக்கறிஞர்கள் அவங்க
இந்த கபட நாடக திமுக அரசோட தில்லுமுல்லுகளை தாங்கி பிடிக்க இயலாமல் உச்சநீதிமன்றத்தில் திக்கு திணறி நின்றது முதல்வர் அவர்களுக்கு மறந்துவிட்டதா? இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறமே அவசரமா ஒரு தனிநபர் ஆணையம், அந்த தனிநபர் ஆணையத்தை அவமதிக்கிற மாதிரி அரசு உயர் அதிகாரிகள், காவல்துறை உயர் அதிகாரிகள் எல்லாருமே நம்மளை பற்றி ஃபுல்லாக இந்த அவதூறுகள் பரப்பி ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பு அவசரமாக. இதெல்லாம் ஏன் நடக்குது? எதுக்காக நடக்குது அப்படின்னு ஒட்டுமொத்த தமிழக மக்களும் கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க. இதுவும் தமிழக முதல்வர் மறந்துட்டாரா? அதுக்கப்புறம் அந்த தனிநபர் ஆணையத்தை தலையிலேயே கொட்டி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அது வேறு விஷயம். கரூர் சம்பவம் தொடர்பாக நியாயமான விசாரணை நடக்குமா என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடும். நியாயமான விசாரணை மூலமே இந்த சந்தேகத்தை மீட்டெடுத்தாக வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தமிழ்நாடு அரசின் தலைகள் ஓங்கி நறுக்கு 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 என்று கொட்டியதை முதலமைச்சர் மறந்துவிட்டாரா என்று தெரியவில்லை. இப்படிலாம் கேள்வி கேட்ட உடனே ஏதாவது பதில் சொல்லி ஆகணும்ல. அதனால சட்டமன்றத்தில் பேசும்போது உண்மை நிலையை தெளிவுபடுத்தத்தான் அப்படின்னு ஏதோ இந்த சட்ட ரீதியாகவும் சத்தியத்திற்காகவும் நடந்தது போல ஏதோ சாமர்த்தியமாக பேசுகிறதா நினச்சி பேசியிருக்காங்க. இப்படி ஒரு 50 வருஷமாக பொது வாழ்க்கையில் இருக்கிற ஒருத்தவங்க ஒரு முதல்வர் அவர்கள் சொன்னது எவ்வளவு பெரிய ஒரு வடிகட்டின பொய், சப்பை கட்டுன்னு நான் சொல்லலை, உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க சொன்னதெல்லாம் கொஞ்சம் என்னன்னு கொஞ்சம் லைட்டாக பார்ப்போமா? The comments which have been made before the media by the top officers of the police department may create doubt in the minds of the citizenry on impartiality and fair investigation. The faith and trust of the general public on the process of investigation must be restored in the criminal justice system. அதாவது அரசு காவல் உயர் அதிகாரிகள் ஊடகங்களிடம் பேசியது என்பது பொதுமக்களிடையே நியாயமான விசாரணை நடக்குமா என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடும் என்றும், நியாயமான விசாரணை மூலமே அந்த சந்தேகத்தை மீட்டெடுத்தே ஆக வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் தமிழக அரசின் தலையில் ஓங்கி நறுக்கு 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 என்று கொட்டியதை முதல்வர் அவர்கள் மறந்துட்டாரா? கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் அரசியல் செய்ய விரும்பவில்லை என்று வன்ம அரசியல் செய்கிறார்கள் என்று விமர்சித்தார். அரசியல் காழ்ப்புடன் நேர்மை இல்லாமல் குறுகிய மனதுடன் வடிகட்டிய பொய்யை சட்டமன்றத்தில் பேசினார் முதலமைச்சர் என்று கடுமையாக சாடினார். தனி நீதிபதி பெஞ்ச் கையாளக்கூடாது என்றும் உச்சநீதிமன்றம் சொன்னதல்லவா? அது மட்டுமா, கோரிக்கையே இல்லாமல் எஸ்ஐடி அமைக்கப்பட்டது எந்த வகையில் சரி என்றும் கேள்வி எழுப்பியது உச்சநீதிமன்றம். இது எல்லாமே அறியாமலோ இல்லை அறியாதது போலவோ உச்சபட்ச அதிகார மயக்கத்தில் இருந்து பேசினாரோ முதல்வர் அவர்கள்? மனிதாபிமானம், அரசியல் அறம், மாண்பு இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் வெறும் பேச்சில் மட்டுமே பேசிக்கிட்டு அரசியல் ஆதாயம் தேடுற ஆட்டத்தை ஆடத் தொடங்கிவிட்டார் முதல்வர் அவர்கள். இந்தியாவிலேயே எந்த அரசியல் கட்சி தலைவருக்கும் இல்லாத அதிக கட்டுப்பாடு நம்முடைய தாவேகா கட்சிக்கு மட்டும் கொடுக்கப்பட்டுள்ளது. பிரச்சார நேரத்தின் போது பரப்புரை வாகனத்திற்குள் மட்டும்தான் இருக்க வேண்டும், மக்களை பார்த்து கையை அசைக்கவே கூடாது, பேருந்து மேலே ஏறக்கூடாது என பல்வேறு கட்டுப்பாடுகள் எனக்கு மட்டும்தான் விதிக்கப்பட்டுள்ளது. இப்படியாக அரசியல் காழ்ப்புணர்ச்சியுடன் நேர்மை திறனற்று நம்மை பற்றி பலரும் குற்றம் சாட்டி வரும் நிலைகள், குறுகிய மனம் கொண்ட தமிழக முதலமைச்சரை பார்த்து ஒரு சில கேள்விகளை கேட்க விரும்புகிறேன் என்று கூறினார். பொய் மூட்டைகளையும் அவதூறுகளையும் அவிழ்த்துவிட்டு கோடிகளை கொட்டி அமர்த்தப்பட்ட அறிவார்ந்த வழக்கறிஞர்களுக்கும் கபட நாடக திமுக அரசின் தில்லுமுள்ளுகளை தாக்குப்பிடிக்க இயலாமல் உச்சநீதிமன்றத்தில் நின்றதை மக்கள் அறியாமலா இருப்பார்கள்?
கரூர் சம்பவத்திற்கு பிறகு அவசரமாக ஒரு தனிநபர் ஆணையம் தமிழக அரசால் அமைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அந்த தனிநபர் ஆணையத்தையே அவமதிப்பது போல் அரசு உயர் அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்தினர். இவையெல்லாம் ஏன் நடக்கிறது, எதற்காக நடக்கிறது என்று ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களும் கேள்வி எழுப்ப தொடங்கினார்கள். இதையும் தமிழக முதலமைச்சர் மறந்துவிட்டாரா என்று கேள்வி எழுப்பினார். இப்பொழுதும் சொல்கிறேன், 2026 2 கட்சிகளுக்கு மட்டும்தான் போட்டி. ஒன்று தவேக, இன்னொன்று திமுக. இந்த போட்டி இன்னும் பலமாக மாறப்போவதாக தவேக தலைவர் விஜய் உறக்கமாக தெரிவித்தார். 100% வெற்றி நமக்கே, வாகை சூடுவோம், வரலாறு படைப்போம் என்ற நம்பிக்கையுடன் இருங்கள், வெற்றி நிச்சயம் என்று தன்னுடைய பொதுக்குழு உரையை முடித்தார் தவேக தலைவர் விஜய். 2026 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே. ஒன்று, இன்னொன்று இந்த போட்டி இன்னும் ஸ்ட்ராங்காக மாறப்போகுது. 100% வெற்றி நமக்கே. வாகை சூடுவோம், வரலாறு படைப்போம், கான்பிடென்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.